அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கர்பலா யுத்தம் வரலாறு பகுதி 2. இன்ஷா அல்லாஹ் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்களோ உங்களுக்கு எளிய முறையில் புரியும். இன்ஷா அல்லாஹ் ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் அதுக்குரிய பதிலை நான் சொல்கிறேன். ரப்பி சித்னி இல்மா, ரப்பி சித்னி இல்மா, ரப்பி சித்னி இல்மா. யா அல்லாஹ் எங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. உங்களை போன்று தான் நானும் இருக்கேன். ஸோ நானும் லேர்ன் பண்ணுறேன். அல்லாஹ் ஏதாச்சும் தவறுகளாக செஞ்சால் அல்லாவுக்காக நீங்களும் மன்னிங்கள், அல்லாஹும் என்ன மன்னிக்கட்டும். அஸ்தகுஃபிருல்லாஹ். ஓகே, வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஒருமித்த கருத்தில் உமரலியின் நியாயம் என்னன்னா, அபுபக்கர் அலி அல்லாஹ் அவங்க மரணம் படுக்கையில் இருக்கும்போது உமர் அலி அல்லாஹ் ஆட்சியாளராக அடுத்த கலிஃபாயாக நியமனம் செய்தார்கள். இது தொடர்பாக அவர் இரு சாசனத்தை உஸ்மான் அலியிடம் எழுதி சொல்லி அதை மக்களிடம் படித்து காட்டும்படி கூறினார்கள். உஸ்மான் அலி அல்லாஹ் அன்கு முஸ்லிம்களிடம் அந்த சாசனத்தை படித்து காட்டியதும் முஸ்லிம்கள் அதை உலமாற ஏற்றுக்கொண்டு உமர் அலி அல்லாஹு உடனே பையத் செய்தார்கள். அப்படின்னா அபுபக்கர் அலி அல்லாஹு மரணப்படுக்கையில் யார் அடுத்த கலிஃபால இருக்காங்க, உமர் அலி அல்லாஹ், அதுக்கு அவங்க மக்களும் அதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லி அதுக்கு பையத் செய்திருக்காங்க. இஸ்லாமிய ஆட்சியின் 2 கலிஃபாக்கள் உமர் ஆட்சிக்கு வருவதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்கவில்லை. அப்போ இஸ்லாமிய ஆட்சியில் 2ஆம் கலிஃபாயான யாரும் உமர் அவங்க வர்றதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவர்களுக்கிடையே ஆட்சியில் இஸ்லாம் பெருமளவு பரவி இஸ்லாமிய அரசு ஒரு மாபெரும் சக்தியத்தை திகழ்ந்தது. நபித்துவ வழியில் அவர்களுடைய ஆட்சி 10 ஆண்டு காலம் நடைபெற்று ஹிஜ்ரி 23 ஆண்டு துல்ஹஜ் பிறை 23 அபுல் உலைஹு என்பதால் உமர் அலி அல்லாஹ் அன்கு தாக்கப்பட்டு வஃபாத்தானார்கள். அப்படின்னா உமர் அலி அல்லாஹு காலத்தில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அழகிய முறையில் இஸ்லாம் பெரு அளவு பரவே. ஏன்னா உமர் அலி அல்லாஹ் ஆட்சி காலம் அப்படின்னாவே இன்னும் வரும் அது ஒரு ஹிஸ்ட்ரியில் இடம் பிடிக்காத அளவுக்கு அவங்களுடைய ஆட்சி காலம் அவ்வளோ அழகிய முறையில் இருந்து அதில் 10 ஆண்டுகள் உமர் அலி அல்லாஹ் அன்கு ஆட்சி இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா அபு லுஃப்லுஆ என்பவரால் உமர் அலி அல்லாஹ் தாக்கப்பட்டு இறந்துட்டாங்க. ஆலோசனை குழு மூலம் ஆட்சிக்கு வரும் உஸ்மான் அலி அப்போ ஆலோசனை குழுனா இதுக்கப்புறம் யார் கலிஃபாக்களை வரான் அப்படிங்கிற ஆட்சி மூலியமாக யார் அடுத்த கலிஃபாவாக வராங்கன்னா உஸ்மான் அலி. உமர் அலி அல்லாஹும் மரணிப்பதற்கு முன் தமக்கு பிறகு வரக்கூடிய ஆட்சி யாளரை தீர்மானிக்க 6 பேர் கொண்ட குழுவை ஏற்படுத்தினார்கள். அப்போது உமர் அலி அல்லாஹ் மரணத்துக்கு பிறகு ஒரு ஆட்சியாளர் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறதுக்காக 6 பேரை உருவாக்கியிருக்காங்க. 6 குழுக்கள். அது யாரானா உஸ்மான் பின் அஃபான், அலி பின் அபிதாலிப், தல்ஹா பின் உபைதுல்லா, சுபைர் பின் அல் அஃபா, ஜத் பின் அபிவக்காஸ், அப்துர் ரஹ்மான் பின் ஆகியோர் அக்குழுவில் இடம்பெற்றாத இவங்க தான் அந்த 6 பேர். ஓகேங்களா? எனது உமர் அலி அல்லாஹான்கு அவங்க இறந்ததுக்கப்புறம் இந்த 6 பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க ஆட்சியாளராக வரணும். இந்த 6 பேரும் அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்தை கொண்டு நன்மாரையும் கூறப்பட்ட அஷ்ரத்துல் முபஷரா எனப்படும் 10 பேர்களில் உள்ளவர்கள். அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாயின் மூலமாக அவங்க இருக்கும்போது இவங்க எல்லாமே சொர்க்கத்தில் நன்மாராயம் கொண்டவங்க தான் இந்த 10 பேர். இந்த 10 பேரில் 6 பேர் இருக்காங்க. அதான் முஹஷரா அப்படின்னா அல்லாஹ் சொர்க்கத்தில் நியமிக்கப்பட்டவங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாயில் சொன்னவங்க தான் இந்த 6 பேருமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொர்க்கத்திற்காக சுரச்செய்தி கூறப்பட்டவர்கள் தான். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாயிலிருந்து சொர்க்கத்திற்கு சுரச்செய்தி கூறப்பட்டவர்கள் தான் இந்த 6 பேருமே. இந்த பதவிக்கு முன்னுரிமை வழங்கப்பட தகுதியானவர்கள் என்ற அடிப்படையில் தான் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் இக்குழுவை தேர்வு செய்தார்களே தவிர தனது சொந்த அபிப்பிராயத்தில் அல்ல. அபுபக்கர் அலியும் உமர் அலியும் அஷ்ரத்துல் முபஷராவில் உள்ளவர்களே. அப்படிங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 6 பேரும் உமர் அலி அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த 6 பேருமே தன்னுடைய சொந்தம் அப்படிங்கிறதுக்காக உமர் அலி அல்லாஹ் அவங்க தேர்ந்தெடுக்கலை. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலேயே அவங்க 10 பேரில் நன்மாரையும் கொண்டவர்கள் தான் அந்த 6 பேரும். அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் உமர் அலி அல்லாஹ் அவங்க 6 பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதில் அபுபக்கர் அலி அல்லாஹ் அவங்களும் உமர் அலி அல்லாஹும் அவங்களும் கூடிய 10 பேர்களும் அவங்களும் 2 பேர்கள் தான். அப்படின்னா அஷ்ரத்துல் முபஷராவில் இவங்களும் கூட தான் அப்படின்னு சொல்ல வராங்க. உமர் அலி அல்லாஹின் சிறிய தந்தை மகனான ஷயீத் பின் ஜயத் பின் அமர் ரலியல்லாஹ் என்ற நபி தோழரும் அஷ்ரத்துல் முபஷராவில் உள்ளவர் தான். அவங்களும் அந்த முபஷராவில் தான் அந்த 10 பேரில் இவங்களும் ஒரு ஆள் தான் அப்படின்னு சொன்னாங்க. எனினும் இந்த சகோதர உறவினை காரணமாக வைத்து அவர் ஆட்சியராக தேர்வு செய்யும் ஷுரைக் கமித் சயீத் பின் அமர் அலி அல்லாஹ் உமர் அலியை பரிந்துரை செய்யவில்லை. அப்போது என்ன செஞ்சுருக்காங்க, இவங்களும் சொந்தக்காரங்க தான் அப்படிங்கிற அடிப்படையில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதேபோல் ஆலோசனை குழு கூட்டத்தில் தமது மகன் அப்துல்லா இப்னு கலந்து கொள்வார். ஆனால் அதிகாரத்தில் அவருக்கு எந்த உரிமையும்
கிடையாது என்று தெளிவாக வந்து யார் சொல்லியிருக்கா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கூறியிருக்காங்க. தனது உறவினர் என்ற சலுகையை பயன்படுத்த யாரும் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்பதில் உமர் ரலியல்லாஹுக்கு இருந்த அக்கறையை இது காட்டினார். அப்போ என்ன சொல்ல வராங்க, உமர் ரலியல்லாஹு அவங்க வந்து ரொம்ப அக்கறையாக இருக்காங்க. எப்படி உரிமை உறவு அப்படிங்கிற அடிப்படையில் நான் யாரையுமே தேர்ந்தெடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க உமர் ரலியல்லாஹு அவங்க. தேர்வுக்கு குழுவில் இடம் பெற்றிருந்த ஜுபைர் ரலியல்லாஹு தனது தேர்வு உரிமையை அலி ரலியிடம் வந்து அப்போது தேர்வு குழு இடத்துல ஜுபைர் ரலியல்லாஹு அவங்களை வந்து அவங்க உரிமையை யார்கிட்ட கொடுத்துருக்காங்களா, அலி ரலியல்லாஹுட்ட கொடுத்துருக்காங்க. ஷைதர் அலி தனது உரிமையை வந்து அப்துல் ரஹ்மான்கிட்ட கொடுத்துட்டாங்க பின் அஃபர். அப்போது தல்ஹார் அலியல் தனது உரிமையை வந்து உஸ்மான் அலியிட்ட. அப்போ 6 பேரில் 3 பேர் அவங்கவுங்க உரிமையை இன்னொரு 3 பேருக்கு கொடுத்துட்டாங்களா, விட்டு கொடுத்தன. எனவே 6 பேர் குழுவை வந்து அலி அலி உஸ்மான் அப்துல் ரஹ்மான் பின் அலி ஆகியோர் கொண்ட மூவர் குழுவானது. அப்போ 6 பேராக இருந்த குழு இப்போ 3 பேராக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அப்துல் ரஹ்மான் பின் அஃபர் அலி அல்லாம் மற்ற இருவரை நோக்கி உங்களில் ஒருவர் மற்றொருக்கு தேர்வு உரிமையை விட்டு கொடுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு அலி அலியும் உஸ்மான் அலியும் மவுனம் சாதிக்கவே அப்துல் ரஹ்மான் பின் அஃபர் அலி அவ்விருவரையும் நோக்கி நான் போட்டியிடம் உரிமையை விட்டு விலகி விடுகிறேன். ஆனால் உங்கள் இருவரில் சிறந்தவரை நான் ஆய்வு செய்து நியமிப்பேன். இதற்கு சம்மந்தமா என்று கேட்டார்கள். அதற்கு இருவரும் சம்மதித்தார்கள். நான் யாரை நியமித்தாலும் எனது முடிவுக்கு நீதமான முறையில் செவிமடித்து கட்டுப்பட வேண்டும் என்று அப்துல் ரஹ்மான் பின் அஃபர் கூறி அதற்கு இருவரும் ஒப்புக்கொண்டார்கள். அப்போ என்ன ஆயிடுச்சு, மொத்தம் 6 பேர். அந்த 6 பேரில் 3 பேருமே விட்டு கொடுத்துட்டாங்க. மித்த 3 பேர், அந்த மித்த 3 பேர்னா உஸ்மான், அலி அலி, அப்புறம் அப்துல் ரஹ்மான் பின். இதில் 3 பேரில் அப்துல் ரஹ்மான் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் இதுலேருந்து விலகி கொள்கிறேன். ஆனால் நீங்கள் 2 பேரில் யார் ஆட்சியாளராக இருக்குங்கிறத நான் தான் சொல்லுவேன். நான் சொல்லுற பதிலுக்கு நீங்கள் செவி தாழ்த்து கேட்டு அதன்படி கட்டுப்படுத்தணும். நான் யாரை சொல்கிறேன்னா அவங்க தான் ஆட்சியாளராக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. யாரோ அப்துல் ரஹ்மான் பின் அஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. பிறகு அப்துல் ரஹ்மான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மக்களை சந்தித்து கருத்து கேட்டார்கள். அப்போ மக்கள் எல்லாத்தையும் சந்தித்து கருத்து கேட்குறாங்க. யாரும் அப்துல் ரஹ்மான் 3 நாட்கள் தொடர்ந்து அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு தேடி இஸ்திகாரா செய்து பிரார்த்தித்தார்கள். அப்போது இதை தொடர்ந்து 3 நாள் அல்லாஹ்வோட பாவமன்னிப்பு கேட்டு இஸ்திகார் செய்து பிரார்த்தித்தார்கள். பின்னர் முஹாஜிர் அன்சாரி பிரமுகர்கள் பள்ளிக்கு வரும்படி அழைத்து விடுத்தார்கள். மக்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு பள்ளி நிரம்பி விழுந்து உஸ்மான் ரலியல்லாஹு அமர இடமில்லாமல் கடைசி வரிசையில் அமர்ந்தார்கள். அப்படின்னா ஆட்சியாளர்கள் யார் அப்படிங்கிறது தேர்ந்தெடுக்கப்படுறது. அப்போ படும்போது மக்கள் இல்லாமல் பள்ளியில் வந்து அமர்ந்தாங்களா. அப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுக்கு இடம் இல்லாமல் கடைசி இதில் போய் உட்கார்ந்துருக்காங்க. அப்துல் ரஹ்மான் பின் அஃபர் ரலியல்லாஹு மிம்பரில் ஏறி, அப்போ அப்துல் ரஹ்மான் வந்து அந்த மிம்பரில் ஏறுறாங்க. அல்லாஹ்வை புகழ்ந்து நீண்ட நேரம் பிரார்த்தனை செய்தார்கள். பிறகுதான் எடுத்த முயற்சிகளை விவரித்து விட்டு அலி ரலியல்லாஹு அழைத்தார்கள். அவர் மிம்பருக்கு கீழே வந்து நின்றார்கள். அவருடைய கையை பிடித்த அலியே, அல்லாஹ்வின் வேதம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு ஆகியோருடைய நடைமுறை ஆகியவற்றின் அடிப்படையில் ஆட்சி நடத்த உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கின்றேன் என்று கூறினார்கள். அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு, இல்லை, இவற்றிலிருந்து நான் பெறுகின்ற ஆராய்ச்சி ஆற்றில் ஆகியவற்றின் விட்டு அடிப்படையில் ஆட்சி செலுத்துவேன் என்று கூறினார்கள். என்னன்னா, அப்போது மிம்பரில் ஏறுறாங்க. யார், அப்துல் ரஹ்மான் பின் அஃபார் ரலியல்லாஹு அவங்க ஏறி அலி ரலியல்லாஹு அவங்கள அழைக்கிறாங்க. அழைச்சி சொல்கிறாங்க, அலியே, நீ வந்து அல்லாஹுடைய வேதம் படியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல் செயல் அபூபக்கர் அலி உங்களுடைய நடைமுறையின்படி நீ ஆட்சியை நடத்தணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அலி ரலியல்லாஹு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை, நான் அப்படி நடத்த மாட்டேன், என்னுடைய ஆராய்ச்சியின்படி ஆற்றல் ஆகியவற்றின் படி தான் நான் ஆட்சியை செலுத்தேன் இப்படின்னு சொன்ன உடனே அப்துல் ரஹ்மான் பின் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அலி ரலியல்லாஹோட கையை வந்து விட்டுட்டாங்க. பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அழைத்து இதுபோல் கேட்டதும் அவர் ஒப்புக்கொண்டு விட்டார். ஆனால் அதுக்கப்புறம் என்ன அலி ரலியல்லாஹு, ஏன்னா அவங்க பயந்துட்டாங்க, ஒருவேளை நான் அல்லாஹ்வுடைய ஆட்சிப்படி இவங்க நடத்த மாட்டாங்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறைப்படி நடத்த மாட்டாங்களோ அப்படி. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, அலி ரலியல்லாஹு, நான் வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் நான் எதாக இருந்தாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே கையை விட்டுட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள வந்து கையை தூக்கி நீங்கள் வந்து ஆட்சியாளராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அப்துல் ரஹ்மான் பின் அஃபர் அலி தனது கைகளை உஸ்மான் ரலியின் கை மீது வைத்து தனது தலையை பள்ளியில் முகட்டை நோக்கி உயர்த்தி, யா அல்லாஹ், நீ எதை செவியுற்று சாட்சியாக இரு என்று 3 தடவை கூறிவிட்டு என்மேல் இருந்த பாரத்தை இறக்கி நான் உஸ்மான் ரலியல்லாஹு மேலும் வைத்து விட்டேன் என்று கூறினார்கள். மிம்பரில் 2வது படியில் அமர்ந்திருந்த உஸ்மான் ரலியிடம் மக்கள் அலைமோதி கொண்டு பயத் வாக்களித்தனர். அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, அப்துல் ரஹ்மான் பின் அவங்க வந்து அவங்க இதை என்ன செஞ்சுருக்காங்க, ஆட்சியாளராக உஸ்மான் ரலியல்லாஹு தேர்ந்தெடுத்துட்டு அவங்க சொல்கிறாங்க, யா அல்லாஹ், இன்னுமே நான் வந்து என் பொறுப்பு எல்லாத்தையுமே நான் இவங்க கிட்ட கொடுத்துட்டேன், உஸ்மான் அலி இவங்க இன்னுமே ஆட்சியை பார்த்துக்குருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட மக்கள்கள் எல்லாமே உஸ்மான்
உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுக்கு வந்து பையத் செய்தாங்க. பையத்னா என்னது, ஓகே நான் வந்து கட்டுப்படுத்தி நடப்பேன் அப்படிங்கிறது. இவ்வாறு உஸ்மான் ரலியல்லாஹின் பதவி ஏற்று பிரச்சனையின்றி முடிந்தது. இப்படி தான் உஸ்மான் ரலி அவங்களுடைய பதவி வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் முடிஞ்சிச்சு. ஆனால் அவர்களுடைய ஆட்சி காலம் முந்தைய கலிஃபாக்கள் ஆட்சி காலம் போலல்லாமல் பெரும் சோதனைக்குரிய ஆட்சி காலமாக அமர்ந்தது. அப்போ என்னன்னா இவங்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை மிகுந்த ஒரு ஆட்சி காலமாக தான் இருந்திருக்கு. யாருடைய ஆட்சி காலத்தில்? உஸ்மான் அலி அல்லாஹ் அவங்களுடைய ஆட்சி காலத்தில். எந்த அளவிற்கு என்றால் உஸ்மான் அலி அலி அல்லாஹ் ஆட்சியில் நடந்த நிகழ்ச்சிகளில் தாக்கம் தான் உஸ்மான் அலி ஆட்சி நடந்த தாக்கம்தான் கர்பலா களம் ஏற்பட்ட அடித்தளமாக அமைந்தது. அது என்றால் மிகையாது. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னு, இந்த கர்பலா யுத்தம் வருவதற்கு இவங்களுடைய உஸ்மான் அலி அவங்களுடைய ஆட்சி காலம் தான் ஒரு காரணமாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உஸ்மான் அலி மிகவும் கூச்ச சுபாவம் உடையவராகவும் இரக்க சிந்தனை கொண்டவராகவும் இருந்தார்கள். யார்? உஸ்மான் அலி அல்லாஹ் அவங்க. அவர்கள் தமது உறவினர்களே அரசு பணியில் அமர்ந்தியது போன்று சில காரணங்களால் அவரது ஆட்சிக்கு எதிராக கலவரம் வெடிக்கின்றது. அப்படிங்க என்னன்னா உஸ்மான் அலி அல்லாஹ் அவங்க உறவினரை வந்து அரசு பள்ளியில் வந்து அமர்த்திருக்காங்க. இதை அமர்த்த வந்து எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க உறவுக்காரர்களை பார்த்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையே ஆரம்பிச்சிருச்சு. இதனால் அவர்களுடைய வீடு முற்றுகை இடப்பட்டது. இதனால் அவங்க வீடு வந்து முற்றுகையிடப்பட்டு தான் ஒரு தடை செய்யப்பட்டிருக்கு. 40 நாட்கள் தொடர்ந்து அவருடைய வீட்டு ஒரு கூட்டம் முற்றுகையிட்டப்பட்டது. தண்ணீர் கூட தடுக்கப்பட்டது. இப்படி தான் உறவுகள் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க மக்கள்கள் என்ன 40 நாள் அவங்க வீட்டை சுற்றி இருந்தாங்களா, தண்ணீர் கூட கிடைக்காத ஒரு அகல நிலை ஏற்பட்டது. உஸ்மான் அலிக்கு எதிராக புரட்சி செய்த கூட்டம் ஹாரிஜியா அப்படின்னா அந்த உஸ்மான் அலி அல்லாஹ் அவங்களுக்கு எதிராக புரட்சி செய்த கூட்டம் தான் ஹாரிஜியா அப்படின்னு சொல்கிறாங்க என்று அழைக்கப்பட்ட கூட்டத்தினர் ஆகும். முஸ்லிம்கள் பெரும்பாலும் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்த சமயத்தை தேர்ந்தெடுத்து இவர்கள் மதினாவிற்கு வந்து சேர்ந்தன. அப்போ முஸ்லிம்கள் பல பேர் வந்து ஹஜ்ஜுக்கு சென்றிருக்க சமயத்தை பார்த்து தான் இவர்கள் வந்து மதினாவுக்கு வந்து சேருவாங்களாம். அப்துல்லா பின் உமர் அலி அல்லாஹ், அப்துல்லா பின் ஜுபைர் அலி அல்லாஹூ, ஹசன் ஹுசைன், அபு ஹுரைரா அலி அல்லாஹ் மர்வம் மற்றும் முக்கியமான நபித்தோழர்கள் உஸ்மான் அலிக்கு பாதுகாப்பாகவும் பக்கபலமாகவும் இருந்தாங்க. எல்லாமே யார்? உஸ்மான் அலி அல்லாஹ் அவங்களுக்கு பாதுகாப்பாகவும் பக்கபலமாகவும் இருந்தாங்க. அப்துல்லா பின் ஜுபைர் அலி அல்லாஹ் அவங்க உஸ்மான் அலியை நோக்கி 3 விதமான யோசனைகளை கூறினார்கள். அப்போ அப்துல்லா பின் ஜுபைர் அலி வந்து உஸ்மான் அலி அல்லாஹ் நோக்கி ஒரு 3 யோசனை சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பிரச்சனையில் இருக்காங்கன்னா அதுக்காக 3 யோசனைகள் சொல்கிறாங்களே. என்னென்னா, உம்ராவிற்காக இஹ்ராம் செய்து கொண்டு மக்கள் புறப்படுங்கள். ஏனெனில் இஹ்ராமுக்கு பிறகு நம்முடைய உயிருக்கு பாதுகாப்பு உண்டு. எதிரிகள் நம்மை தாக்க மாட்டார்கள். அல்லது நாம் சிரியாவுக்கு அமீர முவாவியாவை சென்று விடுவோம். அல்லது இந்த எதிரிகளை எதிர்த்து நாங்கள் போரிடுவோம். ஏனெனில் எதிரிகள் அசத்தியத்தில் இருக்கிறார்கள், நாம் சத்தியத்தில் இருக்கின்றோம். வெற்றியோ தோல்வியோ என்பதை அல்லாஹ் முடிவு செய்யட்டும் என்று அப்துல்லாஹ் பின் ஜுபைர் அலி அல்லாஹ் அவங்க வந்து 3 யோசனை சொல்லியிருக்காங்க. என்னென்ன? முன்னாடி யோசனை வந்து அவங்க வந்து இஹ்ராம் செய்யும் போது நம்ம போவோம், அப்படி இல்லைன்னா 2வது இது வந்து சிரியாவுக்கு அமீர் முவாவியாவை சென்றுவிடுவோம், அப்படி இல்லை 3வது வந்து எதிரிகளை வச்சு நம்ம போரிடுவோம் அப்படின்னு சொல்லி 3 இதை வந்து சொல்லியிருக்காங்களாம். அதற்கு உஸ்மான் அலி அல்லாஹ் அன்கு இந்த மூன்றுகையாளர்கள் இப்போது போலதான் இஹ்ராமுக்கு பிறகு நடந்து கொள்வார்கள். அவர்களிடம் நாம் எந்த மாற்றத்தையும் காண முடியாது. இஹ்ராமுக்கு பிறகும் அவங்க இப்படி தான் இருப்பாங்க, அவங்க எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அதனால் இந்த யோசனை வேணாம் அப்படின்ட்டு உஸ்மான் அலி அல்லாஹ் சொல்கிறாங்க. பயந்து கொண்டு நான் சிரியா மக்களிடம் செல்லாம் வெக்கப்படுகிறேன். பயந்து கொண்டு அந்த 2வது யோசனை சிரியா மக்களுடன் செஞ்சால் அவங்க வந்து நான் வெக்கம் போடுறேன், ஏன்னா நான் பயந்துட்டு உயிருக்கு பயந்துட்டு நான் சிரியா நாட்டுக்கு நான் போகலை. சிரியா மக்கள் என்னை தவறாக பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சிரியா மக்கள் வந்து என்னை தவறாக பார்ப்பாங்க, அதுவும் வேணாம். மேலும் காஃபிர்களின் காதுகளுக்கு இந்த செய்தி போய் சேரும், இதை நான் விரும்பவில்லை. இந்த மூன்றுகையாளர்கள் எதிர்த்து போரிடப் போகிறேன் என்கிறீர்கள். என்னால் ஒரு சண்டை மூட்டு நீங்கள் முஸ்லிம்கள் இரத்தம் சிந்திய நிலையில் நான் அல்லாஹ்வை சந்திக்க விரும்பவில்லை என்று கொண்டார். அப்போது என்ன சொல்கிறாங்க உஸ்மான் அலி அல்லாஹ், நீங்கள் சொன்ன 3மே எனக்கு வேணாம். இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இஹ்ராமுக்கு பிறகு நடந்து கொள்வார்கள். அவர்களிடம் நான் எந்த மாற்றத்தையும் காண முடியாது. அது ஒன்று. 2வது, சிரியா மக்களில் போய் நான் பாதுகாப்பு தேடுறதே நான் வெக்கப்படுறேன். சிரியா மக்கள் என்னை தப்பாக பார்ப்பாங்க. 3வது வந்து போர்க்களத்தில் போரிட்டுறது, அதில் அப்படி பண்ணால் முஸ்லீம் மக்கள்கள் வந்து பல பேர் ரத்தம் சிந்துற நிலையெல்லாம் வந்து நான் அல்லாஹ்வை சந்திக்க முடியாது. அந்த 3 விஷயமே எனக்கு வேணாம் அப்படின்னு உஸ்மான் அலி அல்லாஹ் வந்து அப்துல் ரஹ்மான் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க. நபி தோழர்கள் தங்கள் உயிரினை
பயணம் வைத்தேனும் உஸ்மான் அலியை காக்க வேண்டும். அப்போது ஒரு தலைவர் அப்படின்னா என்னது, அங்கே இருக்க மக்களுக்கு தன்னோட உயிரை கொடுத்தாச்சும் தலைவரை காப்பாற்றுவாங்கன்னா அது மாதிரி தான் இங்கே காப்பாற்ற நினைக்கிறாங்க என்று நினைத்தாள். ஆனால் உஸ்மான் அலி அவர்களை கட்டுப்படுத்தி தங்களின் வீட்டுக்குள் செல்லுமாறு அவர்கள் கட்டளையிட்டார்கள். உஸ்மான் அலியை முற்றுகையிட்ட அந்த ஹாரிஜியின் கூட்டத்தினர் உஸ்மான் அலி பதவி விலக வேண்டும், மர்வான் பின் ஹக்கமை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நிபந்தனைகளை விதித்தார்கள். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, உஸ்மான் அலியை முற்றுகையிட ஹாரிஜிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அலி ரலியல்லாஹு உஸ்மான் அலியை பதவியை விலக வேண்டும், அது மட்டும் இல்லாமல் மர்வான் பின் ஹக்கமை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் அங்கே இருக்க அந்த ஹாரிஜியாக்கள் அப்படின்னா அந்த உஸ்மான் அலி அவங்க வீடு 40 நாள் முற்றுகைப்பட்டிருக்காங்கன்னா அவங்க இப்படி சொல்கிறாங்க. இந்த கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் உஸ்மான் அலியை கொள்வோம். இது எதையுமே நிறைவேற்றனா உஸ்மானை கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உஸ்மான் அலி இந்த கோரிக்கையை புறக்கணித்து, ஆனால் இந்த கோரிக்கையை என்ன செஞ்சுருக்காங்க, புறக்கணித்து விட்டார்கள். 40 நாள் முற்றுகை பின் அந்த கூட்டம் அத்துமீறி உஸ்மான் அலியின் வீட்டிற்குள் நுழைந்தது. உஸ்மான் அலி அம்மக்களிடம் தனக்கு நபிசல்லா அவர்கள் உள்ள உறவு, தான் முஸ்லிம் சமுதாயத்திற்கு செய்த உபகாரங்கள் போன்றவற்றை சொல்லி காட்டினார்கள். ஆனால் அந்த முரட்டு கூட்டத்தினர் அது எடுபடவில்லை. மூர்க்கத்தனமாக உஸ்மான் அலியை தாக்கி அவருடைய உயிரளிப்பித்தார்கள். உயிரை பறித்தது தனது மனைவி மக்களின் முன்னிலேயே உஸ்மான் அலியை கொல்லப்பட்டார்கள். இந்நிகழ்ச்சி ஹிஜ்ரி 35ஆம் ஆண்டு துல்ஹஜ் பிறை 18 நடைபெற்றது. உஸ்மான் அலியின் ஆட்சி சுமார் 12 ஆண்டுகள் நடைபெற்றது. அப்போ இங்கே என்ன தெரியுதுன்னா, ஆக்சுவலி அங்கே உஸ்மான் அலி காலத்தில் அவங்க உறவினர்களுக்கு அப்படிங்கிற ஒரு இதை கொடுக்கவே இல்லை. அங்கே ஒரு குழப்பம் ஏற்படுத்தி அந்த குழப்பத்திலேருந்து யாரோ ஒருத்தவங்க தான் இப்படி பொய்யான கருத்து, அவங்க உறவினர்களை மட்டும்தான் ஆட்சியில் வைக்கிறாங்க அப்படின்னு சும்மா ஒரு இதை புரளியை கிளப்பி விட்டாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு கூட்டம் என்னது ஹாரிஜியா அவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இப்படி உஸ்மானை கொண்டே ஆகணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதில் உஸ்மான் அலியெல்லாம் அவங்க பதவி நீக்கணும். அது மட்டும் இல்லாமல் சில யார் அந்த மர்வன் பின் ஹக்கம் அவங்கள எங்ககிட்ட ஒப்படைக்கணும், அப்படி இல்லைனா நாங்கள் உஸ்மானை கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி உஸ்மான் இல்லை நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னனால அந்த 40 நாளை அத்துமீறி அந்த கூட்டம் உஸ்மான் அலி அல்லாஹ் அவங்க வீட்டுக்குள்ளே போய் உஸ்மான் அலி அல்லாஹ் அவங்கள கொலை செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த உஸ்மான் அலி அல்லாஹ் மக்களிடம் தனக்கு நபி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு இருந்த உறவையும் தான் முஸ்லிம் சமூகத்திற்கு செய்த உபகாரங்களை இது எல்லாத்தையும் சொல்லி காட்டியிருக்காங்க. யார் அந்த கெட்ட கூட்டமான ஹாரிஜியாக்கள்கிட்ட என்னைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவும் மக்களிடம் நான் எப்படி இந்த சமூகத்திற்கு நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உஸ்மான் அலி அல்லாஹ் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படி இருந்தால் அந்த கூட்டம் முரட்டுத்தனமாக நடந்து உஸ்மான் அலி அல்லாஹ் அன்கோ தனது மனைவி மக்கள் முன்னிலேயே அவங்கள கொல்லப்பட்ட நிகழ்ச்சி நடந்திருக்கு. எப்போனா 35ஆம் ஆண்டு துல்ஹஜ் பிறையில் 18ஆம் நடைபெற்றுள்ளது. உஸ்மான் அலியின் ஆட்சி சுமார் 12 ஆண்டுகள் நடைபெற்றிருக்கு அப்படின்ட்டு தெரிய வருது. இங்கு உஸ்மான் அலியின் வீரத்தையும் குறிப்பிட்டே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல உஸ்மான் அலி அவங்களோட வீரத்தை நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா ஹாரிஜிகளின் கோரிக்கையை ஏற்று பதவி விளங்கி இருந்தால் அவர்கள் கொல்லப்பட்டு இருக்க மாட்டார்கள். அல்லது அப்துல் பைபாவின் யோசனையை ஏற்று சிரியா சென்றிருந்தாலும் அவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. ஆனால் உயிரை விட தனது கொள்கையின் உறுதியாக இருந்ததால் தான் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, இங்கே உஸ்மான் அலி அவங்களோட வீரத்தை சொல்லணும். ஏன்னா ஹாரிஜியாக்கள் கோரிக்கையை ஏற்று நான் பதவியை விட்டு உஸ்மான் அலி அல்லாஹ் அவங்க விலகி இருந்தால் அவங்க உயிரோடு தான் இருந்திருப்பாங்க. அப்படி இல்லைனா அப்துல் ரஹ்மான் அவங்க யோசனைப்படி அந்த 2வது சிரியாவுக்கு போயிருந்தாலும் அவங்க உயிரோடு தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இது எதுவுமே பண்ணலை. ஏன்னா அவங்களுடைய கொள்கையில் அவங்க உறுதியாக இருந்தாங்க. அதனால தான் அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. உஸ்மான் அலியை கொல்ல முற்றுகையாளர்கள் உள்ளே நுழையும் போது ஹசன் அலி அப்துல்லா பின் ஜுபைர் அலி அல்லாஹ் ஆகியோர் இயன்ற அளவு தடுத்திருக்காங்களாம். அதில் இவ்விருவருக்குமே ரொம்ப அதிகமான காயமும் ஏற்பட்டிருக்கான். நிலைமை இவ்விருவரும் உஸ்மானின் கொலை அலி அலி அல்லாஹ்வுக்கு பங்கு உண்டு என்று வதந்தி மக்களிடம் பரவிடு. இப்படிப்பட்ட பிரச்சனையில் அந்த உஸ்மான் அலி அல்லாஹ் அவங்க இறக்குறதுக்கு அலி அலி அல்லாஹ்வுக்கும் பங்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை கொண்டு வராங்க. இந்த வதந்தி பரவியதற்கு காரணத்தை அலி அலிக்கும் அவர்களது மூத்த மகனான ஹசன் அலிக்கும் இடையே நடந்த உரையாடல் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இங்கே 2 பேருக்குமே இருந்த இதை நம்ம உங்களுடைய 2 பேருடைய உரையில் நமக்கு தெரியுது. என்னன்னா, ஹசன் அலி தனது தந்தையை நோக்கி உஸ்மான் அலி கொல்லப்படுவதற்கு முன்பாகவே நீங்கள் போகிவிடுங்கள், ஏனெனில் நீங்கள் இதற்கு உடந்தையாக இருந்தீர்கள் என்று வதந்தி பரவிவிடும் என்று உங்களிடம் நான் சொன்னேன். நீங்கள் வெளியே வராமல் இருந்து விட்டீர்கள் என்று கூறினார். அதற்கு அலி அலி, மகனே, உஸ்மான் அலி எப்படி முற்றுகையிட்டப்பட்டாரோ அதே போல்தான் நானும் முற்றுகையில் அகப்பட்டு
அகப்பட்டு கொண்டேன். நான் எப்படி வெளியே வர முடியும் என்று. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் மூத்த மகன் சொல்கிறான் யாரை நோக்கி, அலி ரலியல்லாஹு. நான் உங்களை சொன்னனே தந்தையே, நீங்கள் வந்து வெளியே வந்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு கொண்டிருக்க மாட்டீங்கன்னு மக்கள் நம்பியிருப்பாங்க. ஆனால் இப்போ பாருங்களேன், நீங்கள் வராதனால மக்கள்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, இந்த கொலைக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, மகனே நான் வந்து எப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க வந்து முற்றுகை ஒரு சிறையில் அடைக்கப்பட்ட மாதிரி இருந்தாங்களோ அது மாதிரி தான் நானும் இருந்தேன். என்னால் வர முடியலை, மித்தளவுக்கு நான் அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹசன் அலியின் கணிப்பு மிக சரியாக அமர்ந்து விட்டது. அலி அலியை வெளியே வராமல் மாட்டிக்கொண்டது இந்த வதந்திற்கு வந்து அடிப்படையாக அமர்ந்திருக்கு. இந்த சூழ்நிலையில் தான் அலி அலியாக ஆட்சி பெற்று பொறுப்பேற்றார்கள். அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் தான் அலி அலி அவங்களுக்கு வந்து ஆட்சியும் கிடைத்திருக்கு அப்படின்னு தெரிய வருது. அலி அலியின் ஆட்சி ஹிஜ்ரி 35ஆம் ஆண்டு துல்ஹஜ் பிறை 19 வந்து சனிக்கிழமை அலி அலியாக ஆட்சி பொறுப்பு ஏற்கின்றார்கள். அவர்கள் மக்கள் பையத் செய்தனர். அலி ரலியல்லாஹு பதவி ஏற்ற நாளிலிருந்து பிரச்சனைகள் ஒன்றின் பின் ஒன்றாக உருவெடுத்து தொடங்கியது. பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டது. அப்போ அலி ரலியல்லாஹு அவங்க வந்து ஆட்சியை வந்து பையத் செஞ்சு ஏற்கிறாங்க. ஆனால் அவங்க ஏற்றதுக்கு வந்து பல குழப்பங்கள், பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாக ஒன்றொன்றாக வருது. இது எல்லா பிரச்சனைக்கு காரணமாக இருந்ததுனால உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுடைய கொல்லப்பட்டது தான் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு உட்பட முக்கியமான நபித்தோழர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பழி தீர்க்க வேண்டும் என்று அணியில் ஒன்று தன. அப்போ இங்கே என்னன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க கொல்லப்பட்டதுக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்குமே இருந்துச்சு. அவங்களும் ஒரு குழுவாகவே உருவாகினாங்க. எப்படின்னா, உஸ்மானை யார் கொண்டாங்களோ அவங்க நாங்கள் பழி தீர்ப்போம் அப்படின்ட்டு. இவ்வாறு பழி தீர்ப்பதில் அலி ரலியல்லாஹுக்கு எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனால் உஸ்மான் அலியை கொன்றவர்கள் பழிவாங்க போதுமான சாட்சியாளர்களோ தடயங்களோ கிடைக்கவில்லை. எந்த ஒரு தடயங்களையும் கிடைக்கவில்லை. யாருக்கு? உஸ்மான் அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு யார் கொல்லப்பட்டதின் காரணம், உஸ்மான் எதனால் கொல்லப்பட்டாங்க, எப்படி என்ன, அது வந்து கொல்லப்பட்ட காரணம் தெரியும். ஆனால் யார் கரெக்டாக கொண்டாங்க அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு தடையுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் கொலையாளிகளோ ஹாரிஜிகளின் கை ஓங்கியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாரிஜிகள் தான் கொல்லைப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கொண்டாங்க. ஆனால் அவங்களுடைய சவுண்டு எல்லாமே அவங்க அதிக மக்களோட ரொம்ப உயர்ந்த நிலையில் இருந்தாங்க. அப்படின்னா நம்ம தொடக்கூட முடியாத அளவுக்கு அந்த ஹாரிஜிகள் வந்து இருந்திருக்காங்க. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் அளவிற்கு அலி ரலியல்லாஹுவின் ஆட்சி பலம் பொருந்தியதாக, அதுக்கேற்ற மாதிரி ஆட்சி பலம் வந்து அலி ரலியல்லாஹு அவங்க கிட்ட இல்லை. அதனால அவங்க வந்து அமைதியாக இருந்தாங்க. இதனால் அலி ரலியல்லாஹு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்கினார். இதனால தான் அலி ரலியல்லாஹு வந்து அவங்க மீது வந்து நடவடிக்கை தயங்கினார்கள். அலி அலியின் இந்த நிலையை நபித்தோழர்கள் மற்றொரு தரப்பினர்கள் ஆதரிந்து சரி மித்தவங்க வந்து ஓகே நீங்கள் வந்து அவங்க மேலே போரிடாத காரணம் இதுதான், அதனால நாங்கள் எதுவும் சொல்லலை அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அங்கே இருக்க தோழர்கள் எல்லாம். இந்த கருத்து வேறுபாடு ஆயிஷா அலி ஒரு படையை திரட்டி அலி அலிக்கு எதிராக போர் தொடுக்கும் அளவிற்கு சென்றார். கடைசியில் ஆயிஷாவே என்ன செஞ்சுட்டாங்க, ஆயிஷா அலியில் அவங்க அலி அல்லாவுக்கு எதிராக போர் தொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போயிட்டாங்க. ஏன்னா நீ வந்து உஸ்மானோட கொலை செஞ்சது யார் காரணம் அப்படிங்கிறது நீ பழி வாங்காமல் இருக்கா, ஸோ நான் உண்மையிலே நான் வந்து போரிடுறேன் அப்படின்னு ஆயிஷா அலிலாக திறந்தாங்க. இந்த போர் ஜமல் யுத்தம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இதில் ஆயிஷா அலியலாக தோல்வியுற்றாங்க. இந்த போரில் வந்து ஆயிஷா அலியலா வந்து தோல்வியுற்றார்கள். அலி அலியின் ஆயிஷா அலி அவர்களை திரும்பி அனுப்பி விடுகின்றார்கள். திரும்பி என்ன செஞ்சிருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருடன் இருந்த காலத்தில் ஆயிஷா அலி மீது அவதூறு சொல்லப்பட்ட போது அதில் அலி ரலியல்லாஹு ஆயிஷா அலிக்கு பாதகமாக சில கருத்துக்களை தெரிவித்தார்கள். அதில் ஆயிஷா ரலியல்லாஹுக்கு அலி ரலியல்லாஹு கருத்து வேறுபாடு. இது என்னன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு மீது அந்த காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கும்போதே சில மனிதர்களால் ஆயிஷா அவங்க மேலே அவதூறு சொல்லப்பட்டது, அப்படிதானே? அப்போ வந்து அலி ரலியல்லாஹு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு டைவர்ஸ் பண்ணிடுங்க, வேணாம் அப்படி இப்படி என்னமோ சொல்லியிருப்பாங்க போல அவங்களுக்கு எதிராக. அதனால் இதன் காரணமாக வைத்து இவங்க 2 பேருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு அப்போ இருந்து இருக்குது. இதன் காரணமாக தான் இந்த காரணத்தினால தான் ஆயிஷா அலி வந்து ஜமல் யுத்தத்தை வந்து தொடுத்திருப்பாங்க என்று கருத்து சில வரலாற்றில் ஆசிரியர்களிடம் காணப்படும். ஆனால் இது தவறாக கருத்தாகவும் உஸ்மான் ரலியல்லாஹு கொலை சம்பந்தமாக ஆயிஷா ரலியல்லாஹு போர் தொடுத்தார்கள். பிறகு தமது தவறுக்காக வருந்தி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடினார். ஆனால் உண்மை அங்கே இருக்க சில அறிஞர்கள் என்ன நினச்சிருக்காங்கன்னா, ஆயிஷாவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏற்கனவே அலி ரலியல்லாஹு அவங்க மேலே வந்து ஒரு கோவம் இருந்துச்சு. ஏன்னா இப்படி அவதூறு சொல்லப்பட்டப்போ அலி வந்து உங்களுக்கு எதிராக இருந்தாங்க. அதனால தான் இப்படி வந்து ஜலம் அப்படிங்கிற ஒரு ஜமலுங்கிற யுத்தத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க ஆயிஷா ரலியல்லாஹு. ஆனால் இது எதுவுமே உண்மை இல்லை. ஆக்சுவலி ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வந்து போர் தொடுத்ததுக்கு காரணமே உஸ்மான் அவங்களுக்காக, அவங்க யார் கொல்லப்பட்டது அப்படிங்கிற கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. வேறு எந்த ஒரு தவறான கடைசியில் அல்லாஹ் கிட்ட வந்து பாவமன்னிப்பு கேட்டு திரும்பி அவங்க வந்து அல்லாஹ்விடம் பாவம் கேட்டு அலி ரலியல்லாஹு அவங்களுடைய கூட்டத்திலே போய் சேர்ந்துக்கிட்டாங்க. நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவனாகவும் பாவ மன்னிப்பு கேட்பவங்களை மன்னிக்கிறவனாகவும் இருக்கின்றான்.
அலி ரலியல்லாவுக்கு பதவி வந்தவுடன் சிரியாவில் அமீராக ஆளுநராக இருந்த முஆவியா அலியை தனக்கு ஒத்துழைக்குமாறு மறுத்த காரணத்தால் பதவி நீக்கம் செய்துவிட்டு அப்போ அலி ரலியல்லாஹு வந்து பதவிக்கு வராங்க. அப்போ சிரியாவில் அமீராக ஆளுநராக இருந்தால் தான் யார்? முஆவியா அவங்க. சரிங்களா? யார்? அலி ரலியல்லா பதவிக்கு வந்தவுடன் சிரியாவில் அமீராக ஆளுநராக இருந்தவர் தான் அந்த முஆவியா. அவங்க வந்து தனக்கு ஒத்துழைக்க மறுத்த காரணத்தால் பதவி நீக்கம் செய்தார். ஆனால் முஆவியா என்ன செஞ்சுருக்காங்க? அலி ரலியல்லாவுக்கு வந்து நான் ஒத்துழைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதன் காரணமாக அலி ரலியல்லாஹு அவங்களோட பதவியை வந்து நீக்கிட்டாங்க. சஹல் பின் ஹுனைனா அந்த பதவிக்கு நியமித்து அனுப்பினார்கள். அதுக்கு பதிலாக யாரை? சஹல் பின் ஹுனையா அப்படிங்கிறது அந்த பதவி. ஆனால் சிரியா மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அத்தனை வருஷமாக முஆவியா அவங்க தான் அந்த சிரியாவில் வந்து ஒரு தலைவராக இருந்தாங்க. திடீர்னு அவங்க அலி ரலியல்லாஹு பேச்சை கேட்கல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால முஆவியாவை அவங்க வந்து பணி நீக்கம் செய்ததின் காரணமாக சிரியா மக்கள் வந்து என்ன செய்தார்? அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. முஆவியா அலியின் படை ஒன்று தபுப் என்ற இடத்தில் அலி ரலியாவில் நியமிக்கப்பட்ட சஹாப் பின் ஹுனைப் சந்தித்து திரும்பி அனுப்பப்பட்டது. அலி ரலியின் உத்தரவை ஏற்று முஆவியா அலி பதவியிலிருந்து இறங்கி மறுத்ததற்கு காரணத்தை பார்ப்பதற்கு முன்னால் சிரியா மக்களிடம் முஆவியா அலிக்கு இருந்த செல்வாக்கை பற்றி இங்கே குறிப்பிட வேண்டும். அப்போ இங்கே என்ன தெரிய வருது? முஆவியா அவங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய சிரியா நாட்டில் வந்து ஒரு பதவி இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அபு ஷுஃப்மாவுடைய மகனான முஆவியா ஹிஜ்ரி 18ஆம் ஆண்டு உமர் அலியின் ஆட்சி காலத்தின் போது சிரியாவின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார்கள். அப்போ உமர் அலி ஆட்சியில் யார்? அந்த முஆவியா அப்படிங்கிறவங்க வந்து சிரியா மக்களுக்கு ஆளுநராக நியமனம். முஆவியா அலி ரலியல்லாஹு ஆளுநராக ஆவதற்கு முன்னால் அவரது சகோதரர் யஸீத் பின் அஃபுன் அங்கு ஆளுநராக இருந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. சிரியா இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வந்த பிறகு அங்கு நியமிக்கப்பட்ட முதல் இஸ்லாமிய ஆளுநர் யாருன்னா யஸீத் பின் அபு பப்பாஸ் ஆவார். அவருக்கு பிறகு தான் அமீர் பொறுப்பேற்று முஆவியா அவங்க வந்து ஆட்சி காலத்தில் வந்திருக்காங்க. 5 ஆண்டு உஸ்மான் அலியில் 12 ஆண்டு என தொடர்ந்து சிரியாவில் அமீராக யார் இருந்திருக்காங்கன்னா அந்த முஆவியா அவங்க தான் இருந்திருக்காங்க. இவ்வாறு சிரியாவில் இஸ்லாமிய ஆட்சி தொடங்கிய காலத்திலிருந்து நீண்ட நெடுங்காலமாக அவர்கள் இருந்ததால் முஆவியா அலி சிரியா மக்களிடம் நீங்காத இடத்தை பெற்றிருந்தார். அதனால தான் முஆவியா அப்படிங்கிறவங்க வந்து சிரியா மக்களிடம் மனசில் வந்து ஒரு அழகிய வந்து இடத்தை பிடிச்சிருக்காங்க. இப்போ அலி ரலியல்லாஹு அவங்க வந்து பணியை வந்து நீக்கிறனால அங்கே இருக்க சிரியா மக்களுக்கு வந்து பிடிக்கல. இதனால் தான் அவர்கள் பதவி நீக்க செய்யப்பட்டதை சிரியா மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போது விஷயத்திற்கு வரும். இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும். உஸ்மான் அலி கொல்லப்பட்டதும் நுஹ்மான் பின் பசீர் ரலியல்லாஹு உஸ்மான் இரத்தக்கரை படிந்த சட்டையை மதீனாவிலிருந்து கொண்டு வந்தது சிரியாவில் அமீர் முஆவியா அலியிடம் கொடுத்தார்கள். அத்துடன் உஸ்மான் அலி கொல்லப்பட்ட சமயத்தில் தனது தடுத்த அவரது மனைவியின் வெட்டப்பட்ட விரல்களையும் இன்னும் ஒரு சிலரின் வெட்டப்பட்ட முன்களையும் முஆவியா அலியிடம் கொடுக்கப்பட்டன. இதை எடுத்த முஆவியா அலி ஜும்ஆ மிம்பரில் மக்களுக்கு காட்டினார்கள். இதை பார்த்து மக்கள் ஆத்திரமடைந்தார்கள். உஸ்மான் அலியை கொன்ற ஹாரிஜிகளை பழிவாங்க வேண்டும் என்று துடித்தார்கள். அப்போ என்னது? முஆவியா அவங்க வந்து கையில் வந்து உஸ்மான் அவங்க அப்போ அவங்க மனைவியோடைய விரல்கள் இது எல்லாமே மிம்பரில் ஏறி முஆவியா வந்து அவங்க மக்களுக்கு காட்டுறாங்க. இதை மக்கள்கிட்ட காட்டினோன்னே வந்து ஹவாரிஜிகளை எப்படியாச்சும் நம்ம வந்து பழிவாங்க வேண்டும் அப்படின்னு மக்கள்கள் எல்லாமே துடித்தார்களாம். இந்த நேரத்தில் தான் அமீர் முஆவியா அலியை நீக்க விட்டு சஹல் பின் ஹுஃபைஃபா அவிரையா நியமித்தார். இப்படிப்பட்ட மக்கள்கள் எல்லாமே நேரத்தில் தான் அலி ரலியல்லாஹு என்ன பண்ணியிருக்காங்க? அந்த முஆவியாவை வந்து ஆட்சியிலிருந்து வெளியாக்கி வேற ஒருத்தவங்களை வச்சிருக்காங்க. உஸ்மான் அலியை கொன்றவர்களை பழி தீர்க்காத வரை உங்களிடம் பைஅத் செய்ய முடியாது என முஆவியா அலி உறுதியாக மறுத்துவிட்டதோடு அலி ரலியல்லாஹுக்கு எதிராக ஷிஃபின் என்று யுத்தத்தையும் கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் இவங்க இருக்காங்க பார்த்தியா முஆவியா அவங்க வந்து இல்லை நீங்கள் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள வந்து கொண்டவங்க யாருன்னு சொன்னால் மட்டும்தான் நான் உங்களுக்கு பைஅத் செய்வேன், இல்லைனா செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு அலி ரலியல்லாஹுக்கு எதிராகவே முஆவியா அவங்க வந்து நின்றாங்க. இதன் காரணமாக தான் ஷிஃபின் அப்படிங்கிற ஒரு யுத்தமும் வந்துச்சு. உஸ்மான் அலியின் கொலை விவகாரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரை எதிர்த்து ஜமல் ஷிஃபின் போன்ற யுத்தங்கள் வந்து சந்திக்கும் நிலை அலி ரலியல்லாஹுக்கு ஏற்பட்டது. இவ்வாறு உள்நாட்டில் போர்களிலே அலி ரலியல்லாஹு ஆட்சி காலம் கடந்து 4 ஆண்டு 9 மாதங்கள் ஆட்சி செய்த அலியை ஹாரிஜியை சேர்ந்த இப்னு முஜில் என்பவரால் வாளால் வெட்டினார். கடைசியில் அலி ரலியல்லாஹு அவங்களே இறந்துட்டாங்க. அது யாரால்னா ஹாரிஜிகளால் தான் வெட்டப்பட்டாங்க. யாருன்னா இப்னு முல்ஜிம் அப்படிங்கிறால வாளால் வெட்டினார்கள். ஹிஜ்ரி 40 ஆண்டு ரமலான் மாதம் பிறை 19 அலி ரலியல்லாஹு அன்ஹு
ம்ஹ்ம். வெட்டு 2வது நாள் மரணம் அடைந்தார்கள். அப்போ வெட்டப்பட்டு 2வது நாள் வந்து அவங்க வந்து வஃபாத் ஆனார்கள். ஹசன் இன்னா இலைஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு இன்னும் மற்ற சகோதரர்களும் அவரது உடலை குளிப்பாட்டினார்கள். அவங்களுடைய உடலை வந்து குளிப்பாட்டியிருக்காங்க. அலி ரலி அவங்களுடைய உடல். ஹசன் ரலியல்லாஹு தொழுவித்தார்கள். அவங்களுடைய மகன் தொழுவிக்கிறாங்க. குஃபால் அரசு இல்லத்திலேயே அவர்களது உடலை அடக்கம் செய்யப்பட்ட. அப்போ குஃபான் சொல்ற அரசு இல்லத்திலேயே அவங்களுடைய உடலை வந்து அடக்கப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து நம்ம என்னென்ன அப்படிங்கிறது கற்பல யுத்தத்தை பற்றி நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். ஏதாச்சும் தவறுகளாக சொல்லியிருந்தால் அல்லாஹ்வுக்காக மன்னியுங்கள். அஸ்தகுஃபிருல்லாஹ் அஸ்தகுஃபிருல்லாஹ் அஸ்தகுஃபிருல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.